தவறே செய்தாலும் அன்பு சீடர் தாங்க. நம்மளை ஒரு முறை கூப்பிட்டுட்டார்னா நம்மள விட மாட்டார். ஆண்டவரோடு பயணிக்கிற நபருக்குள்ள, அன்பு சீடருக்குள்ள இருக்கிற தீமையின் வேர் பாருங்களேன். வெறுப்பு, பொறாமை, கோபம், ஆணவம், நீயா நானா, அதிகார ஆசை. நம் வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் ஆண்டவரோடு பயணித்தும் ஏன் இந்த பொல்லாப்பு, ஏன் இந்த பாவத்தின் வேர்கள், ஏன் இந்த போராட்டம்? ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு எத்தனை திருத்தூதர்கள்? 12 மணிக்கு கேட்கிற கேள்வியா ஃபாதர்? இயேசுவுக்கு மொத்தம் எத்தனை திருத்தூதர்கள்? அதுல இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்ச 3 திருத்தூதர்கள். வர்கீஸ் ஃபாதர், சாஜி ஃபாதர், டேனியல் ஃபாதர். 3 இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்ச 3 திருத்தூதர்கள். யோவான், பேதுரு, யாக்கோபு. என்ன நீங்க தெளிவா தான் இருக்கிறீங்க. அந்த 3 பேர்ல இயேசுவுக்கு ரொம்ப இன்னும் பிடிச்சவர் யோவான். யோவான் யாருப்பா நீன்ற மாதிரி இருந்தது. யோவான். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலை பொழுதில், இந்த அதிகாலையில் ஒரே ஒரு சிந்தனை. ஆண்டவர் அதிகம் அன்பு செய்கிறவர், ஆண்டவரை அதிகம் அன்பு செய்கிற ஒரு பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமா? ஆஹா, ஏதோ நீங்களும் ஆண்டவர் உங்களை ரொம்ப அன்பு செய்கிறாராட்டிருக்க. நிறைய சவால்கள் வருமா? கோபம் வருமா? இங்கே தான் ஃபாதர் நாங்கள் எப்படி, எங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு. பொறாமை வருமா? வரும். பிரைஸ் தி லார்ட். பண ஆசை வருமா? வராதே. அது இல்லை ஃபாதர். வரும், ஆசைப்பட்டாலும் இல்லையே. பிரைஸ் தி லார்ட். அதிகாரம், பங்குல பெரிய பொறுப்பு, ஜெபம் ஒன்னா செய்யும் பொழுது சேர் முன்னாடி ஃபர்ஸ்ட் சீட்டு. நாங்கள் 5 மணிக்கே வந்துட்டோம் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதிகம் அன்பு செய்கிற பிள்ளைக்கும் ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிற பிள்ளைக்கும் இந்த சவால்கள், ஆன்மீக வாழ்க்கையில் சவால்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 3 பேர் குறிப்பா, நல்ல குறிப்பு கரெக்டாக வருது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த 3 பேர், இவர்கள் 3 பேர் வாழ்விலும் மற்றவர்களை விட அதிகமான சவால்கள் இருந்தது. நீ ஆண்டவரால் அன்பு செய்யப்பட நினைக்கிறியா, ஆண்டவரை தேடி வருகிறாயா, உன் வாழ்விலும் சவால் இருக்கும். என்ன ஆச்சரியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இயேசுவோடு பயணிக்கிற பொழுதே சீடர்களுக்குள் இந்த வேர்கள் எல்லாம் இருந்தது. என்ன வேறு? சண்டை, சச்சரவு, போட்டி, மனப்பான்மை, நானா நீயா, நீயா நானா, டிவி சீரியல் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த போட்டி மனப்பான்மை அவர்களுக்கு அதிகமா இருந்துச்சு. ஒரு 3 குறைகள் சீடர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு, இது எப்படி நம் வாழ்விலிருந்து இந்த வேர்களை எல்லாம் களையலாம், எப்படி ஆண்டவருக்கு ஒரு புனிதமான, ஆண்டவருக்கு பிடித்த ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழலாம் என்பதை விவிலியத்தின் அடிப்படையில் சிந்திக்க போறோம். இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் ஒண்ணுமே புரியல ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தியில 9ஆம் அதிகாரத்தில் முதல் ஒரு இந்த 3 திருத்தூதர்களை 2 பேரை நாம் கவனிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 51 முதல்ல இறைவார்த்தை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாம் வாசிக்காதீங்க, பைபிள் திறக்காதீங்க, அப்படியே மயக்கமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வைங்க விருப்பம். லூக்கா 9:51 முதல்ல இறைவார்த்தை. இயேசு கலிலேயாவில் இருந்து எருசலேமிற்கு விண்ணேற்றம் அடைவதும் நேரம் வந்த பொழுது, நம்மளும் பலம் கண்ண மூடி விண்ணகத்தில் தான் இருக்கிறோம் ஃபாதர். விண்ணேற்றம் அடையும் நேரம் வருகிற பொழுது எருசலேமை நோக்கி பயணம் செய்கிறாரு. பாதி தூரம் தான் வந்தாரு, இருட்டாயிருச்சு. அப்போ இயேசு 2 தூதர்களை அனுப்புறார். கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு பயணம். நடுவில் இருக்கிற ஊர் பேர் என்னது? எம்மா உசா. அதெல்லாம் உயிர் தோட்டி போறது. எம்மா சமாரியா வழியாக எருசலேமுக்கு பயணம் செய்கிறார். அப்ப சமாரியா தான் முன்னாடின உடனே இயேசு தூதர்களை அனுப்புறார். வான தூதர்கள் அல்ல, திருத்தூதர்கள் 2 பேர் அனுப்புறாரு. சூழ்நிலை வாஸ்தா புரியும். உடனே சொல்றாங்க 2 பேர், அண்ணன் தம்பி யோவானும் யாக்கோபும் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க வாங்க, நாங்க முன்னாடி போறோம், விஷயத்தெல்லாம் பார்த்து செட் பண்ணி நல்ல ரூம் எல்லாம் புக் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டியோட நீங்க வர போறீங்க. யார் 2 பேர் போறாங்க?
யோவானும் யாக்கோப்பும் மடன்னு கடன்னு போய் சமாரியாவில் போயிட்டு, ஆண்டவர் வரார். ஃபர்ஸ்டே திமிரு அதிகம். ஆண்டவர் வேற அழைச்சிட்டாரு, சும்மாவா இருப்போம், அங்கே வேற போட்டுட்டோம். பிரைஸ் தி லார்ட். உடனே சொல்றாரு, இப்போ சமாரியாவில் போயிட்டு, பாருப்பா இயேசு வராரு, நாங்கள் எருசலேமுக்கு போகிறோம், எங்களுக்கு இடம் ரெடி ஆகணும். சமாரியர்கள் எருசலேமுக்கு இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் என்ன சொன்னாங்க? அவர்களை ஏற்றுக்கொள்ளலைங்க, இடம் இல்லை, நீ வேற ஊரை பார்த்துக்கோ. காரணம், எருசலேமில் உள்ள சமாரியர்கள் எருசலேம் யூதர்களால் மாற்றி வைக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், மீட்பு இல்லை என்று எல்லைகளில் வாழ்ந்தவர்கள் சமாரியர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்றாங்க? சமாரியர்கள் திருத்தூதர்களை ஏற்றுக்கொள்ளல, திருத்தூதர்களை மட்டும் இல்ல இயேசுவையே ஏற்றுக்கொள்ளல. இதை கேட்ட உடனே யோவானுக்கும் யாக்கோபுக்கும் வந்துச்சு பாரு கோபம். இத்தனை வருஷமா இங்க வந்து முதல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க எனக்கு இன்னைக்கு சேர் இல்லையா? இன்னைக்கு நைட் விஜில் நடக்குமா? நீ முடிவு பண்ணிக்கோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செம கோபம். அந்த கோபம் எவ்வளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சீடர்கள் 54வது வசனம் நீங்க வாசிக்கணும், அப்பதான் புரியும். அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, அப்படின்னா இந்த போன தூதர்கள் வேற யாரும் இல்லைங்க, தலைவர் இவங்க 2 பேர் தான். இவங்க என்ன சொல்றாங்க? அதை கண்டு சமாரியர்கள் அப்படி சொன்னதை கேட்ட உடனே, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு நீர் செய்வீரா? அப்படியா இருக்கு? இல்ல, நாங்க செய்யட்டும் ஆண்டவரே, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறோம். வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்க செய்யவா நாங்க செய்யணும் ஆண்டவரே? ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க செய்யுங்க ஆண்டவரே எல்லாம் கேட்கலங்க, அவ்வளவுக்கு பவர். உங்களுக்கே இடம் இல்லையா? எப்படி ஆண்டவரே? இன்னைக்கு சமாரியா மொத்தம் எரிஞ்சு சாம்பல் ஆகுதா இல்லையா பாருங்க. ஆண்டவரே சொல்லட்டுமா? நீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை, நான் போதும். அப்ப எவ்வளவு கோவம் இருக்கும் பாருங்களேன். யாருங்க இவங்க? யூதாஸ் கரியோத் இல்லைங்க, இயேசுவின் அன்பு சீடரும் அவருடைய சகோதரனும், எப்பயுமே கூட தாபோர்ல போய் ஜெபம் பண்ணவங்க, லாசர் உயிர்த்தெழுத பார்த்தவங்க, எல்லா நைட் விஜிலுக்கு வந்தவங்க, மாசத்துல ஒரு முறை பாவ சங்கீதம் செய்யறங்க. பிரைஸ் தி லார்ட். உள்ளிருப்பு தியானத்துக்கெல்லாம் கரெக்டா போயிடுறேன், ஜெபம் எல்லாம் கரெக்டா செய்யறேன். வீட்டுக்கு போனா தீ வந்து இறங்கும் அளவிற்கு அவ்வளவு வல்லமையும் இருக்கு. ஆண்டவரே நீங்க சொன்னா போதும், இன்னைக்கு மாமியார் காலி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க இயேசு என்ன பதில் சொல்றாரு. 55வது வசனம். அவர் சமாரியர் பக்கம் திரும்பி அல்ல, யோவானையும் யாக்கோவின் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். வேற ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் இயேசு சமாரியர்களை கடிந்து கொள்ளல, மாறாக திருத்தூதர்களை கடிந்து கொண்டார். ஏங்க ஆண்டவர் கூட இருந்து இந்த புத்தி ஏங்க வரல? ஆண்டவர் கூடயே நடந்தார். ஆண்டவர் இவ்வளவு பொறுமையா நிதானமா அதை கையாளுகிற பொழுது ஏன் ஆண்டவர் கூட இருக்கிற இந்த அன்பு சீடருக்கும் அவரது சகோதரருக்கும் இந்த புத்தி வரல? கோபம் மூக்கு மேல. பேதுருக்கு என்ன கோபம் இல்லை நினைச்சீங்க? யோவான் செய்தி 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்னாடி எல்லாம் பிடிக்கிறாங்க, எல்லாம் வந்தாங்க. தலைவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பாப்பா நான் மற்ற பைபிள்லாம் எடுத்து வாசித்து பார்த்தேன், பேதுருன்னு பேர் வரல. கரெக்டாக யோவானில் தான் அந்த தலைவர், நம்ம தலைவர் பேதுரு தானுங்கன்னு கொடுத்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் பாருங்க, 10வது வசனம். சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது, அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலது காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. காதில்லாத பணியாளரின் பெயர் மால்கு. கோபம் பாருங்க. இயேசுவே நீ தொட்டுட்டியா? வந்துச்சு கோபம். மற்ற திருத்தூதர்களா சும்மா நினைச்சீங்களா? ஒரு முறை ஏதோ குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க, ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க ஃபாதர். சிறுவர்களை கூட முன்னாடி விடத்துக்கு அவங்களால முடியல. யாரால? திருத்தூதர்களால. வேறொரு இடத்துல இந்த ஏதோ பேதுருக்கு யோவானுக்கு யாக்கோபுக்கு மட்டும் கோபம் இல்லைங்க.
ஒரு டைமு இவங்க 2 பேரும் நீ பெருசா நான் பெருசா, யாருக்கு ரைட் சைடு யார் லெஃப்ட் சைடு மெழுகுதிரி பிடிப்பாங்க, ரைட் சைடு மெழுகுதிரி பிடிப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரீடிங் வாசிப்பாங்க, செகண்ட் ரீடிங் வாசிப்பாங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இயேசு இதெல்லாம் கேட்டுட்டு வந்தாரு. அதை யாரும் வேணா செய்யுங்கப்பா. பின்னாடி வந்த 10 பேருக்கும் இவர்கள் 2 பேர் மீது கோபம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசுவை அன்பு செய்கிற, இயேசுவை பின்பற்றுகிற, ஆன்மீகத்தில் வளர ஆசைப்படுகிற பிள்ளைக்கும் கோபம் இருக்கு. இது மட்டும்தான் இருந்துச்சா? அடுத்து எடுங்க, கோபம் அப்படியே இருக்கட்டும். உங்களெல்லாம் பார்த்தா கோபப்படாத மாதிரியே இருக்கிறீங்க எங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். மார்க்கு நற்செய்தியில் 9ஆம் அதிகாரத்தில் 38 முதல்ல வசனம் பாருங்க. இன்னொரு இடத்துல அன்பு சீடர் யோவான் அடுத்த முறை வரார். அடுத்த கேரக்டர், எனக்கு ஒரு முகம் இல்லை 3 முகம் இருக்குன்னு சொல்லி வரார். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 38 முதல் உள்ள வசனம். அப்பொழுது யோவான் இயேசுவிடம், இந்த மாதிரி இயேசுகிட்ட தனியாக போய் டீட்டெயில் பண்ணுறார். சாமி, ஆண்டவரே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டவரே, எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது, நான் தனியாக உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்கிறாரு? போதகரே, ஒருத்தன் இருக்கிறான், உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதை கண்டு நாங்கள் ஒரு கேங்காக போய் அவனை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் எங்க நம்ம குழுவில் சாராத ஒருத்தன் நம்ம ஆண்டவரே உங்க பேரை சொல்லி அங்கே பேய் ஓட்டுற ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் 12 பேருன்னு சொல்லி திருமுழுக்கெல்லாம் கொடுத்து எங்களை கூட எல்லாம் நடத்திட்டு போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. நம்ம கேங்கில் இல்லாத ஒருத்தன், பிரைஸ் தி லார்ட், நம்மை சாராத ஒருவன், நம்ம டீமில் இல்லாத ஒருத்தன், நம்ம வாட்ஸ்அப்பில் இல்லாத ஒருத்தன், நம்ம பங்கில் இல்லாத ஒருத்தன், நம்ம கூட இல்லாத ஒருத்தன், பரிந்துரையில் இல்லாத ஒருத்தன், அன்பியத்துக்கு வராத ஒருத்தன், ரெகுலராக வராத ஒருத்தன் ஒருத்தி, அது என்னவோ தெரியலப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்றான், நம்மை சாராத ஒருவன் பெயரை வைத்து பேய் ஓட்டுவதை பார்த்தேன், அது எங்களால் தாங்க முடியல. எப்படிங்க முடியும்? இத்தனை வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். திடீர்னு நேற்று முளைத்த காளான் இன்னைக்கு நடக்குமா? பார்க்குறேன். இன்னும் எவ்வளவு நாள் தாங்க முடியல, வயிற்றெரிச்சல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்க தடுக்க பார்த்த ஆண்டவரே, அவர் மனது தப்பு இல்லை, தனியா போயிட்டு இயேசு கிட்டவரே சண்டை. இயேசு என்ன செய்யறாரு? அதற்கு இயேசு கூறியது, என்னது தடுக்க வேண்டாமா ஆண்டவரே? நல்லா யோசித்து சொல்லுங்க, நம்ம கூட்டத்தில் இல்லாம. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சாராதவன் பெயரால் செய்யற ஆண்டவரே, தடுக்க பார்த்தோம், தடுக்காத அப்படின்னாரு. அதோட இயேசு விடல. ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச முடியாது. நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நம்ம பற்றி ஒன்றும் சொல்லல, நல்லது தானே செஞ்சான், செஞ்சுட்டு போட்டோம். அன்னைக்கு நைட்டு தூக்கமே இல்லை. யாருக்கு? யோவானுக்கு. இன்னைக்கு நைட்டு நமக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொறாமங்க, பொறாம. நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணி 1000 மணி ஜெபம் வாழ சொன்னேன், நான் கரெக்டா இறை வார்த்தை வாசிக்கிறேன், இன்னைக்கு வந்து அவன் ஒரு வார்த்தை வாசித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாப்பார். நம்மை சாராத ஒருவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் இல்லைங்க, வேற நாட்டில் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு பயணிக்கிற நபருக்குள்ள, அன்பு சீடருக்குள்ள இருக்கிற தீமையின் வேர் பாருங்களேன். அவர் பக்கத்திலேயே வச்சிருந்தாலும் டவுட்டு, அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் பக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொறாமையின் வேர் அன்பு சீடனிடம் இருந்தது. இயேசு கூட இருக்கும் பொழுது இன்னும் நிறைய அடிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒன்னோட முடிக்கிறேன். அதே 10ஆம் அதிகாரம் எடுங்களேன். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம். உங்க மைண்ட் வாய்ஸ் வாசிக்கிட்டுமா? அதனால தான் ஃபாதர் எனக்கு இவ்வளோ எல்லா பிரச்சனையும் இருக்குது ஃபாதர், இப்போ புரியுது ஃபாதர், தப்பு ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். மார்க் 10:35 முதல்ல வசனம். ரெக்கமெண்டேஷனுங்க. என்னன்னு கேட்டா, மற்ற இடத்தெல்லாம் அம்மா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. போய் சண்டை பெருசான உடனே நைஸா ஒரு நாள் இயேசுவை கூப்பிட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து அப்படியே ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் டிக்கெட் புக் பண்ணிடலாம். 2 முக்கியமான பொறுப்பு, அமைச்சர் பதவி வாங்கிடலாம். இயேசு தான் பெரிய ஆளு. 2 சைடில் 2 சீட்டு கிடைச்சதுன்னா நிம்மதியாக வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கலான்னு அம்மாவுக்கும் ஆசை. அம்மா விடுங்க,
பசங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. 35வது வசனம், 10:35 மார்க்கு. செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகி சென்று எப்படி போனாங்க? அணுகி சென்று நைஸாக போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பேசணும், ஆண்டவரே, தூங்கிறாதீங்க, முக்கியமான விஷயம் கேளுங்க. என்ன வசனம்? அவரிடம் போதுகிறேன். இது பாருங்க, நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவரு, வல்லவர், என்ன கேட்டாலும் நீங்க செய்வீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏங்க நான் சொல்ல அப்படிதான் இருக்கு. போதுகிறேன், நாங்கள் கேட்டதெல்லாம் நீங்கள் செய்யறீங்க, ரொம்ப விரும்புகிறோம், நீங்கள் அப்படிலாம் செய்வீங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்குறாரு. வேற பாவம், ஆண்டவர் பேக்குன்னு முடிச்சு கேட்குறார், நான் என்னப்பா செய்யணும்? அது ஆண்டவரே, நீர் அரியணையில் வருகிற பொழுது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கும் அருளும். ஆண்டவர் சொல்கிறார், எப்போ என் கையில் இல்லைப்பா, அது ஆண்டவர் தான், தந்தை தான் அந்த பார்க்கணும். ஆண்டவரே அப்படி கொஞ்சம் பார்த்து, நீங்கள் நினச்சா செய்ய முடியாதா? தனி ரசமாக மாற்றினீங்களா இல்லையா? கொஞ்சம் ஒரு சீட்டு தானே கேட்குறோம். இது இப்படி பேசுறதை பார்த்த உடனே மீதி 10 பேரும் அதுக்காக தான் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அவங்க சும்மா இருப்பாங்களா? யார் பெரியவர், யாருக்கு முதலிடம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், அதிகார ஆசை ஆண்டவர் கூட நடக்கிறவனுக்கும் இருந்துச்சு. அப்படின்னா இருக்காதா எல்லாமுக்கு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது எப்படி மற்றவங்களுக்கு இருந்துச்சுன்னு புரியும். 41வது வசனம், இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். என்ன நீங்கள் மட்டும் போறீங்க? நாங்களும் திருத்துதல் தானே, உங்களை மாதிரி நாங்களும் ஒன்றா தானே மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்? தனியாக போறீங்க, குசு குசுன்னு பேசுறீங்க, டைம் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த 3 சிந்தனை மட்டும் வைப்போம். குறிப்பா இந்த 3 இடத்துல இருக்கிற ஒரே ஆளு அன்பு சீடன் யோவான். அவ்வளவிற்கு இயேசு அன்பு செய்தவர், இயேசுவை அன்பு செய்தவருடைய வாழ்வில் இந்த கோபமும் என்னங்க உங்களுக்கு இல்லாததுங்க, பொறாமையும், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லாத அதிகார ஆசையும், யார் பெரியவர் என்ற அந்த ஆசையும் இருந்தது. இயேசுவுக்கு இது எதுவுமே இல்லை. இயேசு சொல்றாரு, தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு. அடுத்து அந்த பகுதி ஃபுல்லாக அதான் சொல்றாரு. உங்களை பெரியவனாகவும் நினைச்சா சின்னவன் ஆகுங்கடா, ஏடா அப்படி அடிச்சுக்கிறீங்க, நான் உங்க கூடயே நடக்கிறேன், பார்த்து கத்துக்காங்கடா. எதுவும் நடந்த பாடு இல்லை. பிரைஸ் தி லார்ட். பழுத்துக்கிறம் ஏற்றி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. பாதி பேர் பிளாட்டு. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு பயணித்த இந்த 3 வருடமும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து கொண்டே இருந்தார்கள். யூதாஸ் கரியோத்து சொல்ல தேவையில்லை, அவனுக்கு பண ஆசை, வேற எந்த தூதருக்கு என்ன ஆசை? இது வேணா சொல்லலாம், நம்மளை பத்தி சொல்லுங்க. பதவி ஆசை, அதான் அதிகாரம். எல்லா விதமான ஆசைகளும் திருத்தூதர்களோடு இருந்தது. ஒரு பக்கம் இயேசுவை பயோடு சேர்ந்து போறோம், இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் சந்தித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு சிந்தனைய, என்னதான் பிரச்சனை வந்தாலும் இயேசுவை அவர்களை கைவிட்டு விடல. இயேசு சொல்வதை கேட்டாங்க, மனசு கஷ்டமா இருந்தாலும் கேட்டாங்க, புரியாம இருந்தாலும் அவர்களை பின் சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுவை விட்டு விடக்கூடாது. ஒரு சிலர் இருக்கிறோம், எத்தனை நாள் ஜெபம் பண்றது ஃபாதர், எத்தனை நாள் பாவ சங்கீதம் செய்யறது ஃபாதர், எத்தனை நாள் இதே பிரச்சனையோடு இருக்கிறது, இனிமேல் எதுவும் வேண்டாம், அன்னைக்கு போச்சு எல்லாமே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும். அதிகாரங்களோ உலக ஆசைகள் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். சரி விடுங்க, இத்தனையோடும் பயணித்தார்கள். இறுதியில் இயேசுவை பிடித்து கொண்டு போகிற பொழுது அத்தனை பேரும் எல்லாரும் ஓடல, ஒரே ஒருத்தர் உள்ள வந்தாரு. யார் அந்த சீடர்? ஹலோ, 12 பேதுருவா? அதுல அந்த அம்மா கிட்ட மாட்டிட்டு அவரு வெளியே போயிட்டார். சிலுவை வரை இயேசுவை பின் சென்றது யார்? அப்பா, இது சொல்றதுக்குள்ள பாதி பேர் யோ வா அப்படின்னு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். யோவான் மட்டும் சிலுவை வரை இயேசுவை பின் சென்றார். எல்லா பிரச்சனையும் இருந்துச்சா? சவால்கள் இருந்ததா? உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவை உண்மையில் அன்பு செய்ய முடியாமல், முழுமையாக அவரை பின் செல்ல முடியாத யோவான் சிலுவை வரை என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவை பின் செல்ல முயற்சி செய்தார். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை வாழ்வில் மிக முக்கியங்க.
சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் மட்டும் ஆண்டவரை பின் செல்வதும், நமக்கு மகிழ்ச்சி தராத விருப்பம் இல்லாத நேரங்களில் இறைவனை விட்டு விலகுவது அல்ல நம்பிக்கை வாழ்வு. என்ன நடந்தாலும் என் ஆண்டவரை இறுதி வரை பயணிப்பேன், அவரோடு செல்வேன், அவர் என்ன நடந்தாலும் அவரை விட்டுவிட மாட்டேன் என்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, இறுதியில யோவான் எங்க போய் நிற்கிறாரு? அப்ப சிலுவை அருகில் நிற்கிறார். இயேசு இறக்கும் தருவாயிலும் இயேசுவை, நான் சும்மா விளையாட்டுக்கு ஆக்ஷன் கொடுத்தங்க ஆகுன்னு, இப்போ எல்லாரும் திருப்பி அங்கிருந்து ஆக்ஷன் வருது. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, சிலுவை அருகில் இயேசு, அந்த இயேசு இல்ல, சிலுவை அருகில் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல், சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மக்தலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். அடுத்து சிறப்பா இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் 2 பேரை பத்தி சொல்றாங்க. 26வது வசனம், இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு, ஒரு விஷயங்க எனக்கு இப்போ மனசுக்குள்ள தோணும், சொல்றேன். தப்பே செஞ்சாலும் ஆண்டவர் அன்பு சீடராக தான் நினைச்சார். தவறே செய்தாலும் அன்பு சீடர் தாங்க. நம்மளை ஒரு முறை கூப்பிட்டுட்டார்னா நம்மளாம் விட மாட்டார். அவர் நல்லவருங்க. நம்ம என்ன பண்றது? நம்ம கெட்டவர்களாக இருந்தாலும் நம்ம விட மாட்டார். தூக்கத்தில் இருக்கிற அப்படியே கேட்டுக்கோ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா இவரே உம் மகன் என்றார். அம்மா இவரே உம் மகன். யார் இவர்? யோவான் அன்பு சீடரை பார்த்து, அன்பு சீடர்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், சிலுவை வரை இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இயேசு சொல்ற பாருங்க, அம்மா இவரே உம் மகன். ஹலோ, தாயிடம் சொன்னது இவரே உம் மகன். இந்த டைம்ல தாய் மகன்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பரவாயில்ல. அடுத்து பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார். அடுத்த வசனம் பாருங்க, அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். பாருங்க, இயேசுவின் தாயிடம் அன்பு சீடரையும் அன்பு சீடரிடம் இயேசுவையும் கொடுத்து, கைப்பிடிச்சுக்கோ, இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் அம்மாவை, இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் பையனை, ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்நேரம் முதல் அச்சீடர் அன்னை மரியாளை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்தார். சாப்பாடு, பாதுகாப்பு, பார்த்துக்கிறதெல்லாம், உடல் ரீதியாக எல்லாம் அன்பு சீடர் யோவான் அன்னை மரியாளை பார்த்து கொண்டார். ஆன்மீக ரீதியாக தேவையானது எல்லாம் அன்னை மரியாள் யோவானுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்தார். இது எந்த நாளில் நடந்தது? எந்த கிழமை? ஃபாதர் 2 கிழமை பற்றிலாம் பேசிட்டு இருந்தார். இது எந்த கிழமையில் நடந்தது விஷயம்? வந்து வெள்ளிக்கிழமை வந்துச்சு, 3வது வெள்ளிக்கிழமை. அதே வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையில இயேசு இறந்துட்டாரு. வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன நடக்குது? யோவான் 20:1-2 இறைவார்த்தை. பை நம்மளும் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் அன்று, நம்ம இன்னும் விடியவே இல்லை. விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே, ஏறக்குறைய இந்த டைம்ல மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார். ஓடி போறாங்க. ஓடி போய் கல்லறையின் வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டவுடனே சம்திங் இஸ் கான் ராங், ஏதோ சம்திங் இஸ் ராங், இது ஏதோ வித்தியாசமா இருக்குது. கல்லறை இல்ல, கல்லறை திறந்து இருக்குது, இயேசுவுடைய உடலை காணல. பயந்துட்டு நம்ம என்ன செஞ்சது? ஒரு பயம் இல்லாம இறை வார்த்தை கேட்கிற மகளே, என்ன செஞ்சது? இந்த அம்மா பயந்துகிட்டு குடு குடுன்னு ஓடிச்சு. ஓடி போய் யார்கிட்ட சொல்லிச்சு? 2 பேர்ட்ட சொல்லிச்சு. யார் அந்த 2 பேரு? ஒன்னு உங்ககிட்ட, ஒன்னு உங்க வீட்டுக்கார்ட்ட. யார்கிட்ட? பேதுருவிடமும் இயேசு அதிகம் அன்பு செய்த அன்பு சீடரிடமும் சொன்னது. ஒன்று லீடர் பேதுரு, சீமோன். இன்னொன்று யாரு? யோவான். 2 பேர்ட்ட போய் இந்த அம்மா சொல்லிருச்சு. இது சொன்ன உடனே அவங்க 2 பேர் என்ன செய்யறாங்க? யோவான் 20:4, இதை கேட்ட பேதுரு மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். 3வது வசனம். 4வது வசனம், இருவரும் ஒருமித்து ஓடினர். இருவரும் ஒருமித்து ஓடினர். அடுத்த வசனம், மற்ற சீடர். அது யாரு மற்ற சீடர்? பேதுருவை விட விரைவாக ஓடி. அப்ப மற்ற சீடர் யாரு? சத்தமா சொல்லுங்களேப்பா. யோவான். இந்த யோவான் பேதுருவை விட விரைவாக ஓடி. ஏன்னா இருக்கிறதுலயே வயசு கம்மியானவர் யாரு? யோவான்.
இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி நிச்சயமா முதலில் கல்லறை அடைந்தார். Praise the Lord. அடுத்த வசனம் பாருங்களேன். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே எப்படிங்க அங்க போய் நின்று உள்ள நுழையாம இருந்தார் இந்த யோவான்? என்ன பயம்? இங்க பாருங்க, ஏற்கனவே இயேசு சொன்னது ஒரு சிலதெல்லாம் மனசுக்குள்ள வருது. இறப்பேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், நான் விண்ணகத்துக்கு போவேன், இது எல்லாம் சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. மக்தலேனா மரியம் வந்து சொல்லும் பொழுதே பதட்டத்தில் அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கல்லறை கதவு திறந்து இருக்குது, உடலை காணோம், அவர் உயிர்த்தாரோ என்ன இருக்கு, அப்படிதான் மனசு சொல்லுது. அவர் இன்னும் சாவுல உயிரோடு இருக்கிறார். அம்மா புலம்பிக்கிட்ட பாசத்தில் போய் சொல்லுச்சு. சீமோனும் யோவானும் ஒருமித்து ஓடுனாங்க. முன்னாடி சென்ற யோவான் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? அதிகார ஆசையும் கோபமும் வேற என்னங்க, பொறாமையும், மற்றவருக்கு எதுவும் கிடைக்காது எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட யோவான் கல்லறைக்கு வெளியே என்று குனிந்து பார்க்காமல் உள்ள ஓடி இருக்கணும். நம்மள அந்த என்ன செஞ்சிருப்போம்? நான் அந்த என்ன செஞ்சிருப்பேன்? சத்தியமா நீங்க உள்ள ஓடி போய் பார்த்திருப்பீங்க. ஃபாதர், இதாண்டா சான்ஸ். உலகத்திலேயே முதல் முறையாக இறந்த ஒருவர் உயிர்த்ததை இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. பேதுரு தெரிஞ்சிச்சு, மூச்சு வாங்கிட்டு வரும்போது அவன் சும்மா இருக்க மாட்டான், உள்ள போய் பார்த்துருப்பான்டா நினைச்சிருப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே பேதுரு சொல்றதுக்கு முன்னாடி யோவான் டிஸ்கஸ் பண்ணிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா அந்த யோவான் உள்ள போகல. 6வது வசனம், அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அவர் பார்க்கிறார், என்னடா இவன் உள்ள போகலையே, இவன் புத்திக்கு இவன் இப்படி இருக்க மாட்டானே, இவனுடைய செய்கைகள் நமக்கு தெரியுமே. நேர உள்ள போறாரு. உள்ள போய் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடி இருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டு இருந்தது. 8வது வசனம் வாசிங்களேன். இன்னும் கண்ணு திறந்திருந்தா வாசித்தா போதும். 8வது வசனம், பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். பேதுரு கண்டார், நம்பினார் என்று வார்த்தை இல்லைங்க. முதலில் வந்த யோவான் பேதுரு வரும் வரைக்கு காத்திருக்கின்ற இந்த பாடத்தை, என்னை விட பிறரை பெரியவராக கருத வேண்டிய இந்த இப்படிப்பட்ட இந்த குணத்தை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? வாய்ப்பு கிடைத்தால் மற்றவர்களை மிதித்து மேலே ஏறலாம் என்ற சிந்தனையில் இருக்கிற யோவான், வாய்ப்பு கிடைத்தால் முதலிடம் வேண்டும், வலது பக்கம் வேண்டும், பெரிய ஆசீர் வேண்டும், எல்லாரையும் விட நான் சொல்வது மட்டும் நடக்கணும், நான் செபித்தால் கேட்கும், இப்படி நான் எனது என்னுடையது எனக்கு என் சகோதரனுக்கு என்று நினைத்த யோவானுக்கு எப்படி இந்த 3 நாட்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? பிரைஸ் தி லார்ட். எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? எங்கிருந்து இப்படி மாறினாரு? 3 நாள் ஒரு தியானத்துக்கு போனாரு. யார் தியானம் நடத்தினது? மாதா அன்னைக்கு நைட்டில் போய் ஆதரவு கொடுத்தார் பாருங்களேன். நிச்சயமாக அழுதுட்டு, மாதாவுக்கு கவலை இருந்தாலும் அந்த அம்மா எல்லாம் மனசுக்குள்ளே போட்டு இதயத்தை ஒரு வால் ஊடுருவோம், அதுவும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. கடவுளுடைய திட்டத்துக்கு இவர் தேம்பி அழுதார். மாதா எடுத்து மடியில் போட்டாங்க. மடியில் போட்டிருக்கும் போது தான் தெரிஞ்சது, இயேசு மடியில் படுத்த மாதிரி இல்லை. இவன் மனசுக்குள்ள வெறுப்பு, பொறாமை, கோபம், ஆணவம், நீயா நானா, அதிகார ஆசை, பண ஆசை. மாதா சொன்னாங்க, பாருப்பா என் பையன் கூட இருக்குன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த 3 நாள் தியானம், மாதாவோடு 3 நாட்கள் செலவிட்ட பொழுது இயேசுவை பார்க்க வாய்ப்பு கிடைத்த அரிய வாய்ப்பை கூட நான் வேண்டாம், எனக்கு பின்னால் வருகிற என் தலைவன் பார்க்கட்டும், அவர் பார்க்கட்டும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியோடு தன்னை அர்ப்பணித்த பிள்ளை, அன்னை மரியாவோடு தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இத்தனை நாள் நடக்காத, நான் சொன்னதுல கொஞ்சம் கற்பனை கலந்து இருந்தாலும் யோசித்து பாருங்க. இயேசுவோடு பயணித்த ஒரு பொழுதும் இயேசு, அதாவது மற்றவர்களை விட மேலாக கருதிய யோவான், இறுதியில் இந்த உயிர்ப்பை பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு கிடைத்தும் வேண்டாம் என்று வெளியே நின்று காத்திருந்து பேதுருவை உள்ளே விட்டு இறுதியில் கடந்து சென்று அமைதியாக பார்த்து
கண்டார், நம்பினார். திரும்பி வரும்பொழுது பேதுரு நம்பலன்ற மாதிரி தான் இருக்கும். இவரும் அமைதியா ஒன்றும் சொல்லாம தான் வருவார். அடுத்த வசனம் நீங்க வாசித்தீங்களா உங்களுக்கு புரியும். இயேசு இறந்து உயிர் தள்ள வேண்டும் என்ற மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. பின்பு சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்றார்கள். நம்பினாங்களா நம்பலையோ, அப்பயே அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் யோவான் கண்டார், நம்பினார். என்னுடைய ஒரே சிந்தனை தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னை மரியாவின் இதயத்திற்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் நம்முடைய மனதில் உள்ள மாசுகளும் தீமைகளும் எவ்வளவு பெரிய பாவ சூழ்நிலைகளும் இவை எதுவாக இருந்தாலும் மாசற்ற இருதயத்திற்கு, அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்து பாரு, என்ன ஆகும்? உன் மாசுகளை எல்லாம் அன்னை இதயத்தோடு சேர்த்து வைத்து உன்னை புனிதப்படுத்த, உன் இதயத்தை தூய்மைப்படுத்த, அன்பு சீடனாக இருக்கிற உன்னை உண்மையில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு சீடனாக மாற்ற அன்னை மரியாள் பரிந்து பேசுவாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரோடு பயணிக்கிறோம். மூன்று பாடங்கள்ங்க, மறையுரை முடிக்கிறேன். 3 பாடங்கள். ஒன்று, என்ன உன் வாழ்க்கையில் கிடைத்தாலும் கிடைக்கலனாலும், எவ்வளவு ஆன்மீக போராட்டம் இருந்தாலும், இறுதி வரை, சிலுவை வரை, இறப்பு வரை ஆண்டவரை பின்பற்றுகின்ற வரத்துக்காக ஜெபிக்கணும். அதான் யோவான் செய்த ஒரு பெரிய செயல். இறுதி வரை, சிலுவை வரை பின்பற்றினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. சிலுவை சாவை பார்த்த யோவானுக்குள் மாற்றம் வந்து இருக்கும் நிச்சயம். இரண்டாவது யோவான் செய்த பெரிய செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னை மரியாளை வீட்டில் ஏற்றுக்கொண்டு ஆதரவு கொடுத்து அன்னை சொல்வதை கேட்க தயாராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, நம்மை விட பிறரை மேலானவர்களாக கருதும் அளவிற்கு விட்டு கொடுக்கவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அவர் முனைந்தார். அதனால்தான் உயிர் தாண்டவரை பார்க்கிற சூழலுக்கு கூட பேதுருக்கு கொடுக்கின்ற அளவுக்கு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை அவருக்கு கிடைத்தது. அதனால் அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் ஆண்டவரோடு பயணித்தும் ஏன் இந்த பொல்லாப்பு, ஏன் இந்த பாவத்தின் வேர்கள், ஏன் இந்த போராட்டம்? இந்த 3 நிலைகள். ஒன்று, இறுதி வரை இயேசுவை பின்பற்றணும், என்ன நடந்தாலும் இயேசுவை விட்டுறக்கூடாது. 2, அன்னை மரியாவை ஆதரிக்கணும், பரிந்து பேசுதல் வேண்டும். 3, நம்மை விட பிறரை மேலானவர்களாக கருதணும். இதெல்லாம் முடிஞ்சுதாங்க யோவான் நற்செய்தி வருது. அதனால தாங்க யோவான் நற்செய்தியில எவருக்கு அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார் என்றால், ஒரு முறை கூட யோவான் அவரை பற்றி எழுதுகிற பொழுது அவரின் பெயரையே அவர் குறிப்பிடல. பிரைஸ் தி லார்ட். சொன்னது புரிஞ்சதா? யோவான் நற்செய்தியில யோவான் எழுதும் பொழுது அவருடைய பெயர் வருகிற பொழுது அன்பு சீடர் என்றோ, அச்சீடர் என்றோ, மற்றொரு சீடர் என்றோ 16 முறை யோவான் விரும்பி இருந்தால் யோவான் என்கிற இடத்தில் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கலாம். அவர் சொன்னார், அவரெல்லாம் ஒன்றும் இல்லை, பெயரை கூட அவர் குறிப்பிடல. நீங்க வாசித்து பாருங்க யோவான் நற்செய்தியில. யாக்கோவும் அவரின் சகோதரும், அச்சீடர், இயேசு அன்பு செய்த சீடர், அந்த மற்றொரு சீடர், பேதுருவோடு வந்த மற்றொரு சீடர், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாரோ தவிர யோவான் அவரது பெயரை கூட குறிப்பிடல. அவ்வளவிற்கு அவர் இறந்து இயேசுவில் உயிர்த்தார். அவ்வளவுக்கு அவர் தன்னையே அன்னையின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை போல அர்ப்பணிக்க கற்றுக்கொண்டார். இன்னைக்கெல்லாம் நம்ம பேர் வரலன்னா நமக்கு எவ்வளவு வைத்தறிச்சல், எவ்வளவு கஷ்டம். என் பேர் யாருமே சொல்லியா, என் பேரும் சொல்லியா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு நன்றி இல்லையா, என்ன ஒரு வாழ்க்கை வேண்டாம், எனக்கு நன்றி எல்லாம் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பெருசாலாம் எதுவும் வேண்டாம், ஒரு பேர் வேண்டாம் சொல்லாதீங்க. இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போம், அனைவரும் எழுந்து நிற்போம். நாங்கள் உயிரோடு இருந்தால் தானே ஃபாதர் எழுந்திருக்க முடியும். அனைவரும் எழுந்து நிற்போமா? கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? மாதாவின் மாசற்ற இருதயத்திற்கு நம் மாசுகளை ஒப்பு கொடுக்கிற நிமிடம். அன்னை மரியாவின் மாசற்ற அமலோற்ப இதயத்திற்கு, பாவம் இல்லாத தீமை இல்லாத இடம் அமலோற்பவம். பிறப்பு வழி பாவம் கூட இல்லாத அவரது உற்பவமே அமலமாக இருந்தது, தூய்மையானதாக இருந்தது, மாசற்றதாக இருந்தது. அந்த இதயத்துக்குள்ள நம்ம எது வைத்தாலும் அதை அவர் பரிசுத்தப்படுத்த அந்த தாய்க்கு பரிந்துரை அவ்வளவு சக்தி உண்டு. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? கண்களை மூடுவோம்.
மூடிக்கிட்டு தான் ஃபாதர் இருக்கோம். கண்களை மூடி நம் மனதில் இருக்கிற சவால்களை இந்த நேரத்தில் அன்னையின் மாசற்ற இதயத்தில் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் சவால்கள், ஆன்மீக வாழ்க்கையில் போராட்டங்கள், ஒரு சில தீய பழக்கங்கள், உறவு முறைகள், தீமைகளுக்கு அடிமையான நிமிடம், கெட்ட பழக்க வழக்கம், கோபம், பிடிவாதம், அகங்காரம், நான் என்ற கர்வம், இப்படி நம்முடைய தலையான அந்த பாவங்களை எல்லாம் அன்னையின் மாசற்ற இருதயத்திற்குள் சேர்த்து வைப்போம். அம்மா, எனக்கு எப்படி ஒரு ஆண்டவரை பின்பற்றணும்னு தெரியல. யோவானுக்கு நீர் கற்றுக் கொடுத்தது போல, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் திருத்தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்து அனைவரும் வல்லமையோடு வாழ்வதற்கு நீ உதவி செய்தது போல, அன்னை மரியே எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை விட பிறரை உயர்ந்தவர்களாக கருத, சிலுவை வரை நீர் இயேசுவை பின்பற்றியது போல, அன்பு சீடர் பின்பற்றியது போல நாங்களும் இயேசுவை பின்பற்ற, எவ்வளவு சவால்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் உம்மை விட்டு பிரியாமல், இயேசுவை விட்டு பிரியாமல் இருக்க வரம் தாரும். எந்த நிலையிலும் எங்களை விட, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை, பிறரை மேன்மையானவர்களாக கருத வரம் தாரும்.